அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில். 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன். உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். வீட்ல இந்த திசைகள் இந்த மூளையெல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பா திருமண தடை அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். திருமணத்துக்கும் அதுக்கும் தான் சம்பந்தம் இருக்கு அப்படின்னா என்ன சொல்லலாம் சார்? இப்போ நிறைய பேர் 30+, 35+ இந்த மாதிரியான சூழலில் மேரேஜ் ஆகாமல் இருக்குது. ஸோ அப்போ அவங்க மாதிரியான வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா வடமேற்கும் தென்கிழக்கும் பாதிக்கப்பட்டிருக்கும். நான் நிறைய வாஸ்து பார்க்க போகிறேன். இது 20 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின வீடு, இப்போ தான் இந்த இடத்துல இதை வச்சேன், 2 வருஷம் ஆச்சு, எனக்கு திடீர்னு இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு அவங்க சொல்கிறது எல்லாமே பார்த்துருப்பேன். நான் 15 வருஷமாக இந்த வீட்டில் இருக்க, திடீர்னு ஏன் எனக்கு ஃபால் ஆகுது அப்படின்னு கேட்பாங்க. எந்த மாறுதலும் பண்ணலை. அப்போது ஒரு வாஸ்து அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மா ஆரோஸ்கோப் பார்க்குறாங்க, பையன் சரியில்லைங்கிறாங்க. வடக்கையும் கிழக்கையும் மூடி இருக்கா, வடகிழக்கில் ஏதாவது வெயிட் கொடுத்த மாதிரி வச்சிருக்கீங்களான்னு கேட்டோம். ஸோ அவங்க இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்டு. ஸோ நார்த் ஆல்சோ க்ளோஸ்டு, ஈஸ்ட் ஆல்சோ க்ளோஸ்டு. ஒரு குழந்தை, ஒரு பையனாக இருந்தாலும் சரி, அந்த வீட்டோடைய ஆண்மகனாக இருந்தாலும் சரி, மூடி இருக்கிற வீட்டில் இருந்தால் மிகப்பெரிய பாதிப்பு. லாட்ரி இவங்களுக்குலாம் செட் ஆகும், இவங்களுக்குலாம் செட் ஆகாதுன்ற மாதிரி ஏதாவது விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குது. ராகு இல்லாமல் அதிர்ஷ்டம் கிடையாது. இப்போ இந்த ஷேர் மார்க்கெட்டுக்கும் ஜாதகத்துக்கும் என்ன சார் சம்பந்தம்? ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது 90% பேர் இழந்துகிட்டு இருக்க இடம். அப்போ அந்த 10% மட்டும் ஏன் ஜெயிக்கிறாங்க? அப்போ இந்த 90% பேருக்கு திறமை இல்லையா? ஷேர் மார்க்கெட்ல நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்றாங்க. இந்த ராசினருக்குலாம் செட்டே ஆகாது, இன்வெஸ்டே பண்ணாதீங்க, உங்களுக்கு ப்ராஃபிட்டே கிடைக்காது அப்படின்னா எந்த ராசினர்? இந்த 3 ராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆல்ரெடி ஏதோ ஒரு இடத்துல ஒரு டிப்ரெஷனை அனுபவிச்சுட்டு தான் இருப்பாங்க. ஸ்டார்ட் ஆயிருக்கும், புரியுதுங்களா? இதுக்கப்புறம் விட்டுட்டு சிம்மத்திலையும் மேஷத்திலையும் தனுசுலையும் யாருக்கெல்லாம் சனி இருக்கோ அவங்க இந்த காலகட்டங்கள்ல ஷேர் மார்க்கெட் பண்ணக்கூடாது. ஷேர் மார்க்கெட் பண்ணலாமா வேண்டாமா, இல்லை எப்போ நான் சக்ஸஸ் ஆவேன் அதை குறிக்கிறதுக்குமே ஏகப்பட்ட ஜாதகம் பார்த்துருக்கேன். டேட்டாபிஸ் லேப்டாப்ஸ் எடுத்திங்கன்னா ஒரு 1000 எபோவ் நான் பார்த்துருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 7 years 8 years பார்த்துட்டு. அப்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த காம்பினேஷன் இல்லாமல் யாருமே வந்தது. ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஆதன ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்மோடு யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாஸ்து மற்றும் ஃபினான்சியல் அஸ்ட்ராலஜரா இருக்கக்கூடிய அசோக் கந்தசாமி அவர்கள் தான் இணைஞ்சிருக்கிறாரு. இவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. வாஸ்து அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளோட வாழ்க்கை கூட இணைஞ்சிருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்ப இருக்கிற இந்த காலகட்டத்துல கல்யாணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்குமே ஒரு பெரிய டார்கெட்டா இருக்கு. எப்படின்னா திருமணம் அப்படிங்கிறத பண்ணிடணும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனா சில பேருக்கு அது கனவா மட்டுமே இருக்கு. வீட்டுல இந்த திசைகள் இந்த மூளையெல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பா திருமண தடை அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். திருமணத்துக்கும் அதுக்கும் தான் சம்பந்தம் இருக்கு அப்படின்னா என்ன சொல்லலாம் சார்? ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயத்துக்கும் வாஸ்துவோடைய சம்மந்தம் கண்டிப்பாக இருக்குது. அப்படி பார்க்கும் பொழுதுல நம்ம வாழ்க்கையில் மேஜரான ஒரு பார்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த மேரேஜ் லைஃப். நம்மளுடைய துணைவி கிடைக்கும் பொழுது தான் அடுத்த லைஃப்க்கு மாறுதல் இருக்குது. இப்போ நிறைய பேர் 30+, 35+ இந்த மாதிரியான சூழலில் மேரேஜ் ஆகாமல் இருக்குது. ஸோ அப்போ அவங்க மாதிரியான வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா வடமேற்கும் தென்கிழக்கும் பாதிக்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த 2 இடத்துலையும் பாதிப்பு இருக்கும் பட்சத்தில் அந்த வீட்டில் திருமணம் தடை ஏற்படும் கண்டிப்பாக. இப்போ நிறையா பேர் நீங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, அதாவது இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் எனக்கு மேரேஜ் ஆகலை, இங்கே மாறினேன், இந்த ஊரை விட்டு இங்கே வந்தேன், உடனே எனக்கு மேரேஜ் நடந்தது அப்படிங்கிறது. ஸோ இவங்களோட மேக்ஸிமம் இப்போ ஆணாக இருக்காங்க அப்படின்னா தென்கிழக்கு 100% பாதிப்பாக இருக்கும், புரியுதுங்களா? பெண்ணாக இருக்காங்கன்னா கூட வடகிழக்கையும் சேர்த்திக்கலாம். ஒரு பெண்களுக்கு மேரேஜ் ஆகலை, டிலே ஆகுது அப்படிங்கிற பட்சத்துலேயும் வடகிழக்கும் தென்கிழக்கும் 2ம் சேர்ந்து பாதிப்பு. ஏன் நான் அதை சொல்கிறேன்னா, பெண்ணுடைய காரகம் சுக்கிரன், ஆணுடைய காரகம் குரு. அப்போ இந்த 2 இடத்துலையும் பாதிப்பு இருந்தால் அதோடைய தாக்கம் நம்ம வீட்டில் இருக்காது அப்படிங்கிறது. ஒரு சிலர் இந்த மாதிரி வீடு மாறி திருமணம் ஆயிருக்கு. சில பேருக்கு இந்த 30-35 வயது வரைக்குமே திருமணம் ஆகாது. ஆனால் அந்த 40 வயதை தொட்டுட்டா அதே வீட்டில் தான் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு திருமணம் நடந்துடும். அதுக்கு காரணம் என்ன சார்? ஒரே வீட்டில் தானே இருக்காங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஏதாவது ஆல்ட்ரு பண்ணியிருப்பாங்க. அதில் ஏதாவது ஒரு சின்ன மாறுதல் இருக்கும். இப்போ நான் நிறைய வாஸ்து பார்க்க போகிறேன். இது 20 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின வீடு, இப்போ தான் இந்த இடத்துல இதை வச்சேன், 2 வருஷம் ஆச்சு, எனக்கு திடீர்னு இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு அவங்க சொல்கிறது எல்லாமே பார்த்துருப்பேன்.
நான் 15 வருஷமா இந்த வீட்டில் இருக்க, திடீர்னு ஏன் எனக்கு ஃபால் ஆகுது அப்படின்னு கேட்பாங்க. எந்த மாறுதலும் பண்ணலை. அப்போது ஒரு வாஸ்து அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 4, 8, 12, 16, 20, 24 வருடம் கழித்து கூட வேலை செய்யும். அதோடைய வீரியத்தன்மை எவ்வளவோ அவ்வளோ தூரம் கழித்து வேலை செய்யும். இப்போ ஒரு நோய் மாதிரி எடுத்துப்போம். இப்போ ஒரு நோய் வருது, இப்போ சின்னதாக இருக்குது, காய்ச்சல் ரெடியாது. இப்போ ஒரு பெரிய நோயாக இருக்கும்போது அதோடைய வெளியில் தெரியறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் தெரியுங்களா? இப்போ உள்ள கேன்சரே ஆகுதுன்னா நம்மளுக்கு உடனே தெரியாது, ரொம்ப டைம், இட் வில் டேக் சம் டைம். அதே மாதிரி தான் வந்து வாஸ்துவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். இப்போ வடகிழக்கு பாதிக்கலை, ஓகேங்களா? இப்போ வடமேற்கு மட்டும்தான் பாதிப்பாக இருக்குது அப்படிங்கிறது இது வந்து ஒரு சின்னதாக இருக்கும். சின்னதாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தான் பெருசாகும். இப்போ நீங்கள் காலி இடம் அதிகமாக விட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் ரொம்ப அதிகமாக எடுக்கும். காலி இடம் கம்மியாக இருக்கும்போது டப்புன்னு நடக்கும். இதுதான் அதோடைய வேலிடிட்டி. ஏன் 4 வருஷம் கழிச்சு நடக்குது, 10 வருஷம் கழிச்சு நடக்குதுன்னு கேட்குறாங்க இல்லையா? இதுவும் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். இப்போ ஒரு 30 வயசு, 35 வயசு, 40 வயசு ஆகும்போது மாற்றம் பண்ணால்தான் அங்கே கல்யாணம் நடக்கும். அப்படி மாற்றம் பண்ணாதவங்களுக்கு வேற பிரச்சனைகள்லாம் வரும் இல்லையா? அதுக்கு இந்த மாதிரியான காரணங்கள். ஒரு குடும்பம் வந்து ரொம்ப சஸ்டைனா நல்லா க்ரோத் ஆகிக்கிட்டே இருக்கும், ஆனால் திடீர்னு வந்து அவங்களுக்கு ஒரு பின்னடைவு ஏற்படும். அதுக்கு காரணம் என்ன சார்? இப்போ பொருளாதாரத்தில் கேட்குறீங்களா இல்லை உள்ள ரிலேஷன்ஷிப்பில் கேட்குறீங்களா? பொருளாதாரத்திலேயே. பொருளாதாரம் அப்படிங்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்லா போயிட்டுருக்குது. சின்ன வீட்டில் இருந்தால் நல்லா சம்பாரித்தோம், இப்போ பெரிய வீட்டுக்கு வந்தோம். அங்கே வந்ததுலேருந்து எனக்கு வந்து நஷ்டம், மன உளைச்சல், பிஸ்னஸ் லாஸு, இல்லை தொழிலில் வந்து பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கேட்போம் இல்லைங்களா? அப்போது அந்த தொழில் அப்படிங்கிற அந்த சனியும் பணம் அப்படிங்கக்கூடிய அந்த குரு சுக்கிரன் இந்த இடம் பாதிப்பாகும் பொழுது அங்கே மிகப்பெரிய வீழ்ச்சி நடக்குது. சரி, இந்த குருங்கிறது நம்ம என்ன முதலே சொன்ன வடகிழக்கு, சரிங்களா? இப்போ சனிங்கிறது என்ன, மேற்கு சொல்லுவோம், சரிங்களா? இப்போ இந்த 2 இடத்துலையும் கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரச்சனைகள் பண்ணியிருந்தால் மட்டுமே தான் தொழிலில் நஷ்டம் ஏற்பட முடியும். இப்போ நம்ம ரீசெண்டாக ஒரு வாஸ்து நம்ம போயிருந்தோம். இது வந்து கேட்டட் கம்யூனிட்டி. கேட்டட் கம்யூனிட்டினா உங்களுக்கு தெரியும், ஒரே மாதிரியான வீடுகள் கட்டி கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ வடக்கு பார்த்த மாதிரி 4 வீடுகள், இப்போ வடக்குன்னா நார்த் பார்த்த மாதிரி. அதில் இருக்க 3 பேர் நல்லா சூப்பராக நல்லா இருக்காங்க. அவங்க இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் சார் இந்த மாதிரி பண்ணாங்க, பெரிய கார் வாங்கினாங்க, அடுத்தடுத்து போனாங்க, ஃபாரின் போனாங்க. இது மாதிரி இந்த வீட்டு இவருக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாம் வாஸ்து பிரகாரம் இருக்குது. இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் சார் எனக்கு வந்து ஒரு டவுன்ஃபாலே வந்துச்சு, ட்ரிங்க் ஹேபிட் வந்துச்சு, அதிகமாக போச்சு, ஃபுல்லாக வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வர ஆரம்பிச்சிச்சு. என்னன்னே தெரியல, வாஸ்து பிரகாரம் வாஸ்து நிபுணரை பார்த்து தான் நான் பண்ணினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஜோதிடமும் வாஸ்துவும் எங்கே நமக்கு ஜெயிக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான். அவருடைய ஜாதகத்தில் குரு கேது சேர்க்கை. இப்போ நீங்கள் வடக்கு பார்த்த வீடு தான் எல்லாம் வேணும்னு நிறையா பேர் 70 to 80% மக்களுக்கு நான் வடக்கு பார்த்த மாதிரி போகணுங்கிறது ஆசை. அப்போது அந்த குருங்கிறது வடக்கு அதிபதி. இப்போ அந்த வடக்கு பார்த்து அவருக்கு அந்த குரு கேது ஆக்டிவேட் ஆனங்காட்டி கடன் வாங்குறாரு, வெளியில் வட்டிக்கு வாங்குறாரு, ட்ரிங்க் ஹேபிட் வருது, முன்னேற்றமே இல்லை. நம்ம ஒரே வார்த்தை சொன்னோம், இந்த வீடு கண்டிப்பாக உங்களுக்கு சார்ந்தது இல்லை, நீங்கள் வீடு மாறணும், இல்லைன்னா வேற ஒருத்தவங்க பேருக்காவது மாற்றணும், மாற்றதை விட மாறுறது நல்லது அப்படின்னு. அப்போ அவர் வந்து ஒரு நல்ல ரேட்டுக்கு விற்றுட்டு போய் 6 மந்த்லேயே மறுபடியும் எல்லாமே இதாகுது. அந்த இன்னொரு வீட்டுக்கு போனோன்னா அந்த ட்ரிங்கிங் ஹேபிட் எதுவுமே இல்லை, அப்படியே சேஞ்ச் ஆகுது. அப்போது ஒரு ஜோதிடமும் வாஸ்துவும் இருக்கும் பொழுது இன்னும் அக்யூரேட்டாக சொல்ல முடியும். நீங்கள் கேட்ட கேள்விக்கு இதுலேயே தெளிவான பதில் கிடச்சிருக்கும். என்னென்னா, ஏன் நல்லா போயிட்டு இருந்த குடும்பம் வீழ்ச்சி ஆகும், சனியும் குருவும் பாதிக்கப்படுறப்போ அவங்க அந்த மாதிரியான இடத்துல இருக்கக்கூடாது. இல்லை சனிக்கேது இருக்குது, நீங்கள் மேற்கு பார்த்து வீடு போகவே கூடாது, நல்லா போயிட்டு இருக்க தொழில் லாஸ் ஆயிரும். குருக்கேது இருக்குது, நார்த்து பார்த்த வீட்டுக்கு போகவே கூடாது. சுக்கிரன் சூரியன் சவுத்து பார்த்து இவங்களை வச்சோம்னா இவங்களோட டாப்பாக போயிடுவாங்க. அப்போ அதுக்கு ஜாதகம் தேவைப்படுது. இன்னும் நிறைய சிலர் கேட்பாங்க, சார் எனக்கு முதல்ல பிரசனம் பாருங்கள், நான் வாங்கியிருக்கிற இந்த நிலத்தில் வீடு கட்டட்டுமா இல்லை விற்றுட்டு வேறு பக்கம் கட்டட்டுமான்னு. ஸோ அந்த மாதிரி வந்து பேஸ்மெண்ட்லேருந்தே எல்லாமே செக் பண்ணி கொண்டு போவான். ஸோ அந்த மாதிரி போகிறது இன்னும் சாலச்சிறந்தது. நீங்கள் பிரசன்னத்தில் வேறு என்னென்ன பார்த்துட்ருக்கீங்க? நம்ம பிரசனம், சோழி பிரசனம், ஜாமக்கோல், கேபி, இந்த மாதிரியான பிரசனங்கள் எல்லாமே நம்ம பார்க்கணும். நீங்கள் நிறைய விதமான ஜோதிடங்கள் பார்க்குறீங்க. இப்போ ஜோதிடமாக இருக்கட்டும், வாஸ்துவாக இருக்கட்டும், ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர்னு இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் வந்து ஒவ்வொரு விஷயங்களையுமே நல்லா கணிக்கும் போது எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரியான தகவல்கள் தான் கண்டிப்பாக வருங்க. இப்போது நிறைய பேர் வருவாங்க, ஆஃபீஸ் வருவாங்க, இல்லை ஃபோன் கால் அப்பாயின்மெண்ட் இருக்குது, அவங்க ஃபோன் பண்ணும் பொழுதே ஒரு பிரசனம் போட்டுருவோம். ஃபஸ்ட்டு அதுலேயே தெரிஞ்சிடும். இப்போ 4ஆம் பாவமோ அதிபதியோ செவ்வாயோ கவிப்பில் இருந்தால் கண்டிப்பாக வாஸ்து குறைபாடு இருக்குது. ஒரு அம்மா வந்து ஆரோஸ்கோப் பார்க்குறாங்க, பையன் வந்து சரியில்லைங்கிறாங்க,
வடக்கையும் கிழக்கையும் மூடி இருக்கா, வடகிழக்கில் ஏதாவது வெயிட் கொடுத்த மாதிரி வச்சுருக்கீங்களான்னு கேட்டோம். ஸோ அவங்க இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்டு. ஸோ நார்த் ஆல்சோ க்ளோஸ்டு, ஈஸ்ட் ஆல்சோ க்ளோஸ்டு. ஓகேங்களா, கிழக்க ரெண்டுமே க்ளோஸ் ஆயிடுச்சு. பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிற வேலைக்கு போகிறதில்ல, ஒரு தெளிவான ஒரு சிந்தனைகள் இல்லை, சும்மாவே வீட்டில் இருக்கா. 32+ ஆயிடுச்சு, மேரேஜ் நடக்கலை, சம்பாத்தியம் இல்லை, இவங்க அப்பா தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உடனடியாக மாற்றுங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்க, ப்ராப்பர் பிஹேவியர் இல்லைன்னு சொல்லிட்டு சைக்காட்டிஸ்ட்டை பார்த்து அதுக்கு டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்காங்க. நான் பல இடத்துல சொல்லியிருக்கேன், கிழக்க மூடி ஒரு வீட்டில் இருக்காதீங்க. அப்படி இருக்கீங்கன்னா அந்த வீட்டில் ஆண்மகன் இல்லாமல் இருக்காங்க, ஒன்லி நானும் அம்மா மட்டும்தான் இருக்கோம். ஒரு பெண்மணி சொல்கிறாங்க நானும் அம்மா இருக்காங்கன்னா பிரச்சனையே இல்லை. ஒரு குழந்தை, ஒரு பையனாக இருந்தாலும் சரி, அந்த வீட்டோடைய ஆண்மகனாக இருந்தாலும் சரி, மூடி இருக்கிற வீட்டில் இருந்தால் மிகப்பெரிய பாதிப்பு. அப்போது அந்த க்ளோஸ் ஆகி இருக்கக்கூடாது. அது எப்படி நம்மளுக்கு தெரியும்னா அந்த பிரசனை சுட்டி காட்டுது. நான் அவங்க வீட்டுக்கு போனதில்லை, அவங்க நேரில் பார்த்ததில்ல, ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்டு தான். அவங்க கூப்பிட்ற நேரம் அப்பாயின்மெண்ட்டு கொடுத்த டைமில் நம்ம ஒரு பிரச்சனை போட்டோம்னா துல்லியமாக காட்டும். அதுதான் மேஜர் இஷ்யூஸ். அப்போ இந்த மாதிரி நிறைய நம்ம மாற்றிருக்கோம். ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்கள வாஸ்துங்கிறது உங்களை டப்புன்னு 1000 கோடி ஆக்கிரும், உங்களை வந்து பார்த்திங்கன்னா சயின்டிஸ்ட் ஆக்கிருங்கிறது இல்லை. இந்த பிரபஞ்சம், இந்த உலகத்தில் நம்ம ஆரோக்கியமாகவும் நிம்மதியாகவும் வாழக்கூடிய ஒரு விஷயத்துக்கு 100% கேரண்டியாக வாஸ்துவை நம்ம பண்ணலாம். ஒரு நார்மலாக 5 பூதங்களையும் நம்ம ஆக்டிவேட் பண்ணுற மாதிரியான வீடுகள் கட்டிட்டாலே போதுமான அளவு வாழ்க்கை நல்லாயிருக்கும். இதுதான் மெயின் அதோடைய தம்ரூல். நம்ம இதை எடுத்துகிட்டு போய் தப்பாக அப்ளை பண்ணிடக்கூடாது. நிறைய பேர் இப்போ இந்த லாட்ரி மேலே அந்த ஆர்வம் அதிகரிச்சிருக்கு சார். லாட்ரி வந்து இவங்களுக்குலாம் செட் ஆகும், இவங்களுக்குலாம் செட் ஆகாதுன்ற மாதிரி ஏதாவது விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குது. ராகு இல்லாமல் அதிர்ஷ்டம் கிடையாது. இப்போ ராகு அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா சவுத் வெஸ்ட், சரிங்களா, அதாவது தென்மேற்கு. இப்போ அந்த சவுத் வெஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணுறவங்களுக்கு தான் திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும். புரியுதுங்களா? அப்போது அந்த இடத்துல ராகு அவங்க ஜாதகத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். புரியுதுங்களா? 2-11 10 இருக்கிறது, அதுலேருந்து திசா நடக்கிறது, ராகு சூரியனுடைய சேர்க்கை. ஸோ அப்போ அந்த நாடி காம்பினேஷன் வழியாக நம்ம பார்த்தோம்னா இவருக்கு இந்த வீட்டில் தான் இருப்பார், இந்த மாதிரி அவருக்கு விழுக போகுது. நாங்களே எத்தனையோ பேர்த்த சொல்லியிருக்கோம். இப்போ நீங்கள் நம்ம இப்போ என்னோடய ஊர் கோயம்புத்தூர் தான். ஸோ அங்கே பக்கத்துலேயே பாலக்காடு, கேரளா பேஸ் நிறையா வாங்குகிற கிளைண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடுவாங்க, சார் இங்கே வாங்கலாமா. அங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு 500லேருந்து உழுவும் லாட்ரி ப்ரைஸ், 10,000 20,000 இந்த மாதிரி நிறையா இருப்பாங்க. அவங்களுக்குலாம் டேட் குறித்து கொடுப்போம், இந்தந்த நாட்கள் மட்டும் வாங்குங்க. இன்னொரு சிலர் கேட்பாங்க, சார் அந்த நம்பர் மட்டும் சொல்லுங்கன்னு. அந்த நம்பர் சொல்கிற விஷயத்துக்கு நம்ம போகிறதில்ல, இப்போ டேட் குறித்து கொடுப்போம், முகூர்த்தம் சொல்லிட்டு. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம சாஃப்ட்வேரே விட்ருக்கோம், அந்த முகூர்த்த சாஃப்ட்வேர்னு, அது செப்பரேட்டு. பட் அந்த இடத்துல வந்து என்னென்னா அவங்க ஜாதகத்தில் இருக்குதுன்னா தான் நம்ம அந்த வார்த்தைகள் சொல்லுவோம். இப்போ நிறைய பேர்த்துக்குலாம் வேண்டாம்னு சொல்லியிருக்கோம், சார் உங்களுக்கு கிடைக்காது, வேண்டாம், ட்ரை பண்ணாதீங்க. இது வரைக்கும் பல லட்சத்துக்கு வாங்கியிருக்காப்புல, 5000 10,000 கொடுத்து வேண்டாம் நம்ம சொல்ல, பட் அவர் திருப்திக்கு வாங்கிட்டே இருக்காங்க. ஸோ பட் இந்த மாதிரியும் இருக்குது. இப்போது உங்களுக்கு லாட்ரிலாம் சும்மா விழுகாது, உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் மட்டும்தான் விழுகும். இப்போது ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜராக இருக்கிறதுனால கேட்குறது சார், ஷேர் மார்க்கெட்டில் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, இந்த ராசினருக்குலாம் செட்டே ஆகாது, இன்வெஸ்டே பண்ணாதீங்க, உங்களுக்கு ப்ராஃபிட்டே கிடைக்காது அப்படின்னா எந்த ராசினரை சொல்லுவாங்க? இப்போ தற்காலிகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ அடுத்த இந்த 1 இயருக்கு ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஏன்னா எந்த ராசி தான் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு எதுவுமே கிடையாது. ஓகே, எல்லாரும் பண்ணலாம். பட் பண்ணணுமா இல்லையானா அவங்களுடைய திசா புத்தி, அவங்களுடைய குரு சுக்கிரன் புதன் ராகு இது 4ஐயும் பார்த்து வச்சு மட்டுமே தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா எல்லா இடத்துலையும் என்னை இந்த கேள்வி கேட்குறாங்க, ராசி எந்த ராசி, நான் ரிஷப ராசி பாருங்கள், கிருத்திகை நட்சத்திரம் பாருங்கள், நல்லா இருக்குமா பாருங்கள், அந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட்டாக கேட்பாங்க. பட் உண்மை என்னென்னா இது நினச்சிக்கிறாங்க, ஓ இப்படி நம்ம ஜாதகம்னு சொன்னால் அவங்க ஜாதகத்தை பார்த்து சொன்னால் தான் நம்ம பேமெண்ட் தரணும் அப்படின்னு. பட் யார் ஒருவர் ராசி வச்சு மட்டுமே சொல்கிறாங்களோ அது கண்டிப்பாக போய் வெறும் ராசியில் மட்டுமே அது நடக்க போகிறது கிடையாது. இப்போது இந்த வரக்கூடிய 1 இயரில் நம்ம அடுத்த ராகுகேது பயிற்சி வரைக்கும் பண்ணவே கூடாதுங்கிறதுல ஃபஸ்ட்டாக இருக்கிறது சிம்மம், அதுக்கப்புறம் தனுஷ். இவங்க ரெண்டும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்து தான் மேஷம். இந்த 3 ராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆல்ரெடி ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு டிப்ரெஷனாக அனுபவிச்சுட்டு தான் இருப்பாங்க, ஸ்டார்ட் ஆகிருக்கும். புரியுதுங்களா? இதுக்கப்புறம் விட்டுட்டு சிம்மத்துலேயும் மேஷத்துலேயும் தனுசுலேயும் யாருக்கெல்லாம் சனி இருக்கோ அவங்க இந்த காலகட்டங்களில் ஷேர் மார்க்கெட் பண்ணக்கூடாது. பண்ணினால் மிகப்பெரிய இழப்பு உண்டு. ஸோ அப்போ என்னென்னா இந்த 3 ராசிக்காரர்கள் பண்ண வேண்டாம். ராசி என்னன்னு தெரியும், சனி எப்படி இருக்குது எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியாதுன்னா அவங்க ஜாதக கட்டை பார்த்தாலே தெரியும், ஜாதகத்தை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தாலே தெரியும், சிம்மத்தில் இருக்கா மேஷத்தில் இருக்கா, அப்படி பார்த்தாலுமே அவங்க ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். சரி இது எல்லாம் இல்லை அப்போ நம்ம பண்ணலாமான்னு பண்ணிடக்கூடாது. திசா புத்தி பார்க்கணும், 2வது எந்த மாதிரியான இருக்குது ஆதிபத்தியம், என்ன ஆதிபத்தியம்,
குருவுக்கும் சுக்கிரனுக்கும் புதனுக்கும் ராகுக்கும் இந்த நாளும் பார்த்தால் மட்டுமே தான் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீர்கள். நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ஸு கோல்டு லேண்ட் அந்த மாதிரி போய்க்கிங்க நம்ம கைட் பண்ண முடியும். இப்போ இந்த ஷேர் மார்க்கெட்டுக்கும் ஜாதகத்துக்கும் என்ன சார் சம்பந்தம்? இப்போ அதான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, இப்போ லாட்ரிக்கு சொன்னேன் தெரியுமா, லாட்ரிக்கு ராகு சொன்னேன், வாஸ்துவும் சொன்னேன், அதே மாதிரி தான் இதுக்கும் சொல்கிறேன். இந்த ஷேர் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 90% மக்கள் வந்து லாஸ் ஆகிட்டு இருக்காங்க. அதாவது டெரிவேட்டிவ் மார்க்கெட்ஸ் ட்ரேடிங், இன்ட்ராடே ட்ரேடிங், பொசிஷன், ஆப்ஷன்ஸ் எல்லாமே நான் சொல்லலை, கவர்மெண்ட்டே சொல்லுது. அவங்க ரிப்போர்ட்டே கொடுக்குறாங்க. நீங்கள் இப்போல்லாம் ட்ரேட் பண்ணணுன்னா முன்னாடியே வந்துடும், இந்த மாதிரி 90% லாஸ் பண்ணிட்டுருக்காங்க, பார்த்து பண்ணுங்கள் அப்படிங்கிறது வருது. அப்போது இந்த ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து 90% பேர் இழந்துக்கிட்டு இருக்க இடம். அப்போது அந்த 10% மட்டும் ஏன் ஜெயிக்கிறாங்க? அப்போ இந்த 90% பேருக்கு வந்து திறமை இல்லையா? எத்தனை பேருடைய குமுறல் நம்ம கேட்டிருக்கோம். டெக்னிக்கலில் நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன், ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அக்யூரேட்டாக ப்ரிடிக்ட் பண்ணுவேன், ஒரு சில ஆஸ்ட்ராலஜி நல்லா வந்து பண்ணி நான் ப்ரிடிக்ட் பண்ணுவேன், எல்லாமே சொல்லுவாங்க. பட் எக்ஸிக்யூஷன் போது சம்திங் ராங் ஆகும். அப்போது இன்னொரு சிலர் பார்த்திங்கன்னா பெரிய நாலேஜே இருக்கா, சிம்பிள் செட்டப் வச்சுருப்பாங்க, ப்ராஃபிட் பண்ணிட்டே போயிருப்பாங்க. அப்போது ஒன்றா இந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு நல்லா இல்லாமல் இருக்கும், இல்லைன்னா அவங்க ஜாதகத்திலேயே அது செட் ஆகாமல் இருக்கும். ஏன் செட் ஆகாமல் இருக்கும்? சனிக்கேது சேர்க்கை, தனி தொழில்காரங்க. கேது வந்துட்டானே என்ன பண்ணுவார்? தடை முடிஞ்சு, பண இழப்பு. ராகு அஷ்டமத்தில் இருக்குது. அப்போ அஷ்டமத்தில் இருக்கிற ராகு என்ன பண்ணுவோம்? வெளியில் பணம் வாங்கி நான் உனக்கு 5% தர 10% வாங்கி ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் வாங்கி பணத்தை இழக்கிறது. புரியுதுங்களா? குருங்கிறது பெரிய பணம், சுக்கிரனுங்கிறது சின்ன பணம், புதன்கிறது பங்குச்சந்தையில் ஒன் ஆஃப் கிரகம் நம்ம எடுத்துக்கலாம். ராகுவும் எடுத்துக்கணும், புதனையும் எடுத்துக்கணும். அப்போ இதில் எல்லாமே அடியாயிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளால் அதை ஜெயிக்க முடியாது. இப்போ சிம்பிளாக சொல்லப்போனால் எல்லாரும் டாக்டர் ஆகிட முடியாது இல்லைங்களா? நிறைய பேர் ஃபெயில் ஆகிடுறாங்க, இல்லை ஒரு சிலருக்கு இன்ட்ரெஸ்ட் வரதில்லை, அந்த மாதிரி. அதே மாதிரி தான் எல்லாரும் சக்ஸஸ் பண்ண முடியாது, ஜாதகத்தில் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். இப்போ ஜாதகத்துல இந்த தசா புத்தி இந்த இடம் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி அப்படின்னா என்ன சொல்லலாம் சார்? பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா 2, 6, 10 ராகு இருக்கிறது, 1, 5, 9 குரு இருக்கிறது. சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 8, 12 இல்லாமல் மற்ற எந்த கிரகத்தோட வேணாலும் சேர்ந்துருக்கலாம், சனிக்கேதோட சேர்ந்துருக்கக்கூடாது. இதோடைய தாக்கம் இருந்து இதோடைய திசா புத்திகள் நடந்தால் கண்டிப்பாக வெற்றி அவங்களுக்கு வரும், அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கே சொல்கிறேன், தனுசு லக்னம் 10 ராகு, அதாவது கன்னியில் ராகு, ராகு திசை, அந்த ராகு திசை முடியறக்குள்ளே பங்குச்சந்தையில் பல லட்சங்கள் பல கோடிகள் சம்பாதிப்பார். ராகுவுடைய ஒரு ஆதிபத்தியம் சுபகோட்களாக இருக்கும், அவ்வளோதான். 2, 6, 10 மறுபடியும் சொல்கிறேன், 2, 6, 10 ராகு இருக்கிறதும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதோடைய திசை நடக்கிறது கூட புத்தி இருக்குது இல்லைங்களா? சரி, ராகு திசை இல்லைப்பா, வேறு என்னென்னா குரு, சுக்கிரன், புதன், இது வந்து பார்த்திங்கன்னா 8, 12 இல்லாமல் சுபகோட்களுடைய தொடர்பு இருந்து இதோடைய திசா புத்திலையும் அவங்க கண்டிப்பாக ட்ரேடிங்கில் லாபம் சம்பாதிப்பாங்க. ட்ரேடிங்குள்ளே யார் ஃபஸ்ட்டு வருவாங்க? எல்லாரும் வர்றது இல்லை இல்லையா? சனியுடையோ 10ஆம் பாவத்துடையோ 10ஆம் பாவாதிபதியுடையோ இல்லை லக்கணத்தோடையோ ராகு தொடர்பு இல்லாமல் ஒருவர் கூட இந்த பங்குச்சந்தையில் வந்ததே கிடையாது. இந்தோடைய பேட்டர்ன், இந்த ஃபார்முலாவை எடுத்து பார்த்திங்கன்னா, ஏன்னா எத்தனையோ ஜாதகம் பார்த்துருக்கேன், பர்சனலாக வந்து பார்க்குறது வேறு, இந்த ஷேர் மார்க்கெட் பண்ணலாமா வேண்டாமா, இல்லை எப்போ நான் சக்ஸஸ் ஆவேன் அதை குறிக்கிறதுக்குமே ஏகப்பட்ட ஜாதகம் பார்த்துருக்கேன். டேட்டாப்ஸ், லேப்டாப்ஸ் எடுத்திங்கன்னா ஒரு 1000 எபோவ் நான் வந்து பார்த்துருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 7 இயர்ஸ் 8 இயர்ஸாக பார்த்துட்ருக்கேன். அப்போது அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த காம்பினேஷன் இல்லாமல் யாருமே வந்ததில்லை. இந்த காம்பினேஷன் இல்லாமல் சூப்பர் டைம் இருக்கிறவங்களுக்கு அதை பற்றி கேட்குறதே இல்லை. பங்குச்சந்தை, ஷேர் மார்க்கெட் சார், அந்த சப்ஜெக்ட் நமக்கு வேண்டாம் சார் அப்படின்ட்டு போயிடுவாங்க. அப்போ இதோடைய விஷயங்கள் இந்த ஃபார்முலா இருந்தால் மட்டும்தான் அவங்களால ஜெயிக்க முடியும். உங்களுக்கு நிறைய கிளைண்ட்ஸ் வந்திருப்பாங்க, இந்த கிளைண்ட் கேட்ட இந்த கொஷின் எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, ஆனால் கொஞ்சம் கஷ்டம் தான், அதுலேருந்து வெளியே வரதுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன் அப்படின்ட்டு ஒரு ஃபீட்பேக் இருக்குல்ல சார்? இப்போ வரைக்குமே நம்ம ஏதாவது நினைக்கும் போது அவங்க ரிமைண்டருக்கு வருவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கெஸ்ட்டு கொடுத்த ஒரு ஃபீட்பேக்கை பற்றி பேசலாமா சார்? கெஸ்ட்டு கொடுத்த ஃபீட்பேக்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு 2020 வந்தாங்க. ஏன்னா நிறைய இருக்காங்க, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா லக்கணத்தில் ராகு இருந்தாலே பல கோடீஸ்வர யோகம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் அவர் வந்து பங்கு சந்தைக்குள்ள வந்திருக்கார். நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், லக்கணத்தில் ராகு இருக்கிறவங்க யாருமே பிரபலம் ஆகிறது கிடையாது, ஒரு சிலர் தான் ஆகிறாங்க. அதோட ஆதிபத்தியத்தை பார்க்கணும், அது நின்ற அதிபதியை பார்க்கணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம சொல்லிகிட்டே வரோம். ஸோ அவருக்கு அஷ்டமாதிபதியோடைய நட்சத்திரத்தில் நின்று சனியை பார்க்குது. நான் தெளிவாக சொல்லிட்டேன் சார், உங்களுக்கு இந்த இடத்துல லாபம் கிடையாது, விட்டுட்டு போயிருங்க, இது வேண்டாம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் லாங் டைம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லா எந்த ஸ்டாக்ஸ் இருக்கோ அதை பண்ணுங்கள். இன்ட்ராடே, டெரிவேட்டிவ்ஸ், அதெல்லாம் நான் இன்ட்ராடேனோன்னா உடனே பொசிஷனில் எடுத்து வைக்கிறார் ஆப்ஷன்ஸில்.
பொசிஷனலும் பண்ணாதீங்க சார், லாஸ் தான் ஆகும் அப்படின்னு. அவர் என்கிட்ட என்ன கேட்டார்னா, இப்போ நான் ஒரு வேலை பார்க்குறேன், இன்றைக்கி உட்காந்து அனலைஸ் பண்ணுறேன் மார்க்கெட், எது எது எங்கே போகணும் உட்காந்து பார்க்குறேன், அதுக்கான கூலி எனக்கு இந்த பிரபஞ்சம் கொடுத்து தானே ஆகணும் அப்படின்னு அவர் கேட்குறாரு. இப்போ நம்ம அதுக்கு என்ன பதில் சொல்கிறேன்? நான் என்ன சொல்கிறேன்னா, அதையே நீங்கள் லாங் டைமில் பண்ணுங்கள், அதை முதலீடு பண்ணி பண்ணுங்கள். ஸ்டில்னாவும் அவர் 2023 வரைக்குமே லாஸில் தான் இருக்கார். அவர் லாஸ் ஆகி வெளியில் போகணும்னு நினைக்கிறப்போ ஒரு ப்ராஃபிட் வந்துடுது, இப்போ வெளியே போக முடியாது. அப்போ என்ன பண்ணுறாரு, அப்போ ஏதோ இருக்குன்னு இருக்காப்புல. இப்போ ரீசெண்டாக கூட லாஸ்ட் தீபாவளிக்கு கூட ஒரு கிளாஸ் ஒன்று போட்டிருந்தோம், அது கூட அட்டன் பண்ணியிருந்தார், டைரெக்டாகவே வந்திருந்தாப்புல, பேசினாப்புல. சார் நான் இப்போ அக்கௌண்ட்டை மாற்றி பண்ணுறேன், என்னுடைய பையன் பேரில் போட்டு பண்ணிகிட்ருக்கேன், இப்போ ஓரளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னாரு. ஓவராலாக என்ன இருக்கீங்கன்னு, ஓவரால் லாஸில் தான் சார் இருக்கேன். சரி, அவருக்கு ஒரு திருப்தி, நான் பண்ணியே ஆகணுங்கிறத. பட் நம்ம வேண்டான்னு சொல்கிறது. பட்டு நான் சொல்லுவேன் சார், மோட்டிவேஷனில் இருக்கலாம், எந்த இடத்துல இருக்கணுமோ இருக்கலாம். ஷேர் மார்க்கெட்டில் மோட்டிவேஷனில் இருக்கக்கூடாது சார், தோற்று போயிடுவோம் சார், வேண்டாம் சார்னு நம்ம சொன்னோம். பட் அவருக்கு அதில் ஒரு சின்னதாக பண்ணுறாரு. இப்போ பெருசாக முன்னாடி விட்டுட்டார், இப்போ 1 lakhக்குள்ளே 50,000க்குள்ளே போட்டு பண்ணிவிட்டு அவருக்கு திருப்தி. ஏன்னா பசங்கள்லாம் வேலைக்கு போகிறாங்க, பார்த்துக்கிறாங்க, அவர் திருப்திக்கு அவர் பண்ணுறாரு. ஸோ இந்த ஒரு கிளைண்ட்டு மட்டும் ஒரு டிஃப்ரெண்ட்டாகவே நம்மளை கேள்வி கேட்பாப்புல. இது ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருக்குது. நீங்கள் பங்குச்சந்தை ஜோதிட வகுப்பு எடுக்கிறீங்களா சார்? ஆமாங்க, நம்ம அதை நிறைய எடுத்துருக்குறோம், நிறைய மாணவர்களை உருவாக்கியிருக்கோம். ஆன்லைன் இருக்குது, டைரெக்டாக இருக்குது. இப்போ ஆன்லைனில் தான் போயிட்டுருக்கு. ஸோ இங்கிலீஷ் அண்ட் தமிழ் போத் லாங்குவேஜ்லேயே இருக்குது. ஸோ முதல்ல முகூர்த்தம், இன்றைக்கி நீங்கள் ட்ரேட் பண்ணால் லாபமா இல்லையா, அதுக்கப்புறம் மார்க்கெட்டோடைய ப்ரிடிக்ஷன் எப்படி பண்ணுறது, பங்குச்சந்தைக்கு ஜோதிடத்தையும் வச்சு நம்ம எந்த மாதிரி பண்ணுறது, இன்றைக்கோடைய நிஃப்டியோடைய கிராஃப் எப்படி இருக்கும், இந்த பங்குகள் உயருமா இல்லையா அப்படிங்கிறது எல்லாமே ஜோதிடத்தையே எப்படி பண்ணுறதுங்கிறத அது வகுப்பு நம்ம மாதம் வருடம் எடுத்துகிட்டு தான். கண்டிப்பாக சார், நிறைய பயனுள்ள தகவல்கள் பேசியிருந்தீங்க, ரொம்ப நன்றி சார். நன்றி.